கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் மீதான தடை 1992ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி அன்று மத்திய அரசு பிரகடனம் செய்ததை தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழிலும் வெளியிட்டார். 2 ஆண்டுகளுக்கு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து 2014 வரையிலும் 2 ஆண்டுகளாக இருந்தது. ஒவ்வொரு தீர்ப்பாயத்திற்கும் சென்று நான் வாதங்களை முன்வைத்தேன். அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த தடை 2 ஆண்டு தடை என்பது 5 ஆண்டுகள் ஆக்கப்பட்டது. நான் 2013 உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தேன். புலிகள் மீதான தடையை ரத்து செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்று நான் கொடுத்த மனு தொடர்ந்து பல அமர்வுகளுக்கு மாறி மாறி ஒத்துழைக்கப்பட்டு இப்பொழுது இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தது. ஆனால் அரசு தரப்பில் இன்னொரு தேதியாக இருந்தால் வசதியாக இருக்கும் என்று சொன்னதன் பேரில் நீதிபதிகளிடம் நானே 26ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:15 மணிக்கு என்னுடைய மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதை நீதியரசர்களும் ஒப்புக்கொண்டார்கள், மத்திய அரசு தரப்பிலும் ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே 26ஆம் தேதி அன்று வழக்கு விசாரணை உறுதியாக நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இதற்கிடையில் இந்துத்துவ சக்திகளும் சனாதன கூட்டமும் RSS பயங்கரவாத கூட்டமும் எப்படி சிந்தனையாளர்களை கர்நாடகத்திலும் மராட்டியத்திலும் படுகொலை செய்தார்களோ அதே போல இப்ரான் ஹபீப் என்கின்ற 93 வயது நிரம்பிய ஆய்வாளர், சிந்தனையாளர், அறிஞர், அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த மண்டபத்துக்குள்ளேயே நுழைந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் படுகாயப்பட்டிருக்கிறார். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவிப்பதோடு இந்த கொடும் செயலிலே ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்வதற்கு டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் மத்திய அரசுடைய காவல்துறையும் அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். ஆனால் மத்திய அரசு அந்த நடவடிக்கைக்கு முன்வராத காரணம் அவர்கள் எல்லை தாண்டி போய்விட்டார்கள். கற்பனை செய்ய முடியாத அக்கிரமங்களை செய்ய துணிந்து விட்டார்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அதனுடைய டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்த பாபா சாஹிப் டாக்டர் அடல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் வந்தே மாதரம் என்ற பாடலை வங்கத்தைச் சேர்ந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற வாதத்துக்கு வந்தபோது பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதிலே 4 பாராக்கள் இந்து மத கடவுள்களை போற்றி துதித்து வணங்குவதாக இருக்கிறது. இதை கிறிஸ்தவ மக்களோ முஸ்லீம் மக்களோ வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த 4 பாராவை நீக்குவது மட்டுமல்ல, மற்ற 2 பாராவையும் கூட நாட்டினுடைய தேசிய கீதத்தோடு சேர்த்து பாடுவதற்கு வழிவகை வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒன்றை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலே இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் மிருகத்தரமான பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் மக்களவையில் வந்தே மாதரம் முழு பாடலும் அந்த 4 ஸ்டான்சாஸ் 4 பாராக்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சபையிலே சொல்லியிருந்தாலும் அவற்றையும் சேர்த்து அந்த முழு வந்தே மாதரத்தையும் எல்லா அரசு விழாக்களிலும் கல்லூரி பள்ளிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் ஜனகணமன தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பு வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை சட்டத்தை நிறைவேற்றினார்கள். கொடுமையிலும் கொடுமை இது. எப்படி பிற மதத்தினர், சிறுபான்மை மற்ற வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள்
இந்து கடவுளை போற்றி வணங்குகிறோம் என்று எப்படி உச்சரிப்பார்கள்? அவர்கள் வந்தே மாதரத்தை இப்ப கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர்கள் காந்தியாருடைய படத்தையே கரன்சி நோட்டிலே நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அஜெண்டா வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் டெல்லி தலைநகரத்தை மாற்றி வாரணாசியை தலைநகராக்க வேண்டும் என்ற ஒரு அந்தரங்க முடிவை செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்.